வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு சொல்லக்கூடிய மொபைல் அப்ளிகேஷனை வைத்திருந்தால் போதும் ரேஷன் கடைகளில் ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கு ரேஷன் கடை ஊழியர்களிடத்தில் பணம் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மகிழ்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்காங்க. அது எந்த மாதிரியான மொபைல் அப்ளிகேஷன், அதன் மூலமாக எந்தெந்த பொருட்களை எல்லாம் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் இந்த திட்டத்தை பற்றிய கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் புதிய மொபைல் முத்தமா அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக பயனாளர்கள் வாங்கும் ரேஷன் பொருட்களுக்கு QR கோடு ஸ்கேன் செய்து UPI மூலம் பணம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ரொக்க பணம் தேவையில்லாமல் நேரடியாக அரசு கணக்கில் பண பரிவர்த்தனை நடைபெறும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 34,776 ரேஷன் கடைகள் உள்ளன. இவை தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பெண்கள் சுய உதவி குழுக்கள் போன்ற அமைப்புகளால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த கடைகளில் 2.25 கோடி ரேஷன் அட்டைகளுக்கு சேவைகள் எல்லாம் கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த ரேஷன் கடைகளில் என்னென்ன பொருட்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி, கோதுமை, சர்க்கரை, பாமாயில், மண்ணெண்ணெய் மற்றும் துவரம்பருப்பு போன்ற பொருட்கள் எல்லாம் கொடுக்கறாங்க. இந்த மாதிரி பொருட்கள் வழங்கும் பொழுது ஸ்மார்ட் கார்டு ஸ்கேன் செய்து அதன் மூலமாக கணக்கீடு செய்யப்படுகிறது. ஆனால் சர்க்கரை, துவரம்பருப்பு, பாமாயில், மண்ணெண்ணெய் போன்ற சில பொருட்களுக்கு ரொக்கமாக பணம் பெறப்படும். இதனால் சில நேரங்களில் கடைகளில் சில்லறை குறைவு ஏற்படுது. இந்த மொபைல் முத்தமா திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொக்க பணம் இல்லாமல் டிஜிட்டல் முறையில் ரேஷன் வாங்கும் வசதியை கொடுக்கணும். பண பரிவர்த்தனைகளை முற்றிலும் நேரடியாக அரசுக்கு சேர்க்க வேண்டும். முறைகேடுகள் நடக்காமல் தடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த திட்டம் எங்கே செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10 ரேஷன் கடைகள் தேர்வு செய்யப்படுகின்றன. பின்னர் 1500 ரேஷன் கடைகள் சென்னையில் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலமா பார்த்தீங்கன்னா பயனாளர்கள் QR கோடு ஸ்கேன் செய்து UPI மூலமாக பணம் செலுத்த முடியும். படிப்படியாக பேடிஎம், UPI போன்ற டிஜிட்டல் சேவைகள் அனைத்து கடைகளிலும் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு கடைக்கும் தனி QR கோடு வழங்கப்படும். அதற்காக பயனாளர்களுக்கு பயிற்சியும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பயனாளர்களுக்கு பயிற்சியும் அரசு டிஜிட்டல் பரிவர்த்தனை பயிற்சி மற்றும் விழிப்புணர்வையும் வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய கூட்டுறவு வங்கியின் உதவியுடன் UPI சேவைகள் மூலம் பண பரிவர்த்தனைகள் மிக எளிமையாக நடைபெறும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமா பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு எளிமை, பாதுகாப்பு, நேர்த்தியான பரிவர்த்தனை வழங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. ரொக்க பணம் தேவையில்லாததால் ரேஷன் கடைகளில் பண பரிவர்த்தனை முறைகள் விரைவாக குறைவான பிழையுடன் நடைபெறும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள கிராம ஊராட்சிகளில் சேவைகள் டிஜிட்டல் மயமாகி உள்ளன. அதன்படி பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் செலுத்தும் அனைத்து விதமான வரிகளும் ஆன்லைன் மூலமாக பெறப்பட வேண்டும் என்று ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. பொதுமக்கள் போன் மூலம் UPI வைத்து பணம் செலுத்த முடியும். இப்போது கிட்டத்தட்ட எல்லோரிடமும் ஸ்மார்ட் போன் உள்ளது. அதை வைத்து பணம் செலுத்த முடியும். இல்லை என்றால் டெபிட் கார்டு மூலமாகவும் பணத்தை இனி கிராம பஞ்சாயத்துகளில் செலுத்த முடியும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இது போன்ற கட்டணங்களை எல்லாம் ஆன்லைன் மூலமாக நேரடியாக அரசுக்கு செலுத்துவது போன்ற வசதிகளை எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லா துறைகளிலும் கொண்டுட்டு வர்றது மிக எளிமையாகவும் இருக்கிறது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.